ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு நாட்டோட மிலிட்ரி பவர்ஸ் ப்ளஸ் அவங்களோட பட்ஜெட்டை வச்சு டாப் 5 கண்ட்ரிஸ் என்னங்கிறத பிரிச்சிருக்கோம். அந்த டாப் 5 கண்ட்ரிஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ 5வது பொசிஷனில் இருக்கிறது ஜப்பான். ஜப்பானோட டோட்டல் பாப்புலேஷன் 12.5 கோடி பேர். இதில் மிலிட்ரியில் ஃபிட் ஃபார் சர்வீஸில் இருக்கிறவங்க 4 கோடி பேர் இருக்காங்க. தரைப்படையில் 1004 டேங்கர்ஸ் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கிள் 5500 வச்சுருக்காங்க. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் 99 இருக்குது. ரன்வே உள்ள கப்பல் அவங்கள்ட்ட இல்லை. எலிபேட் உள்ளது 4 கப்பல் வச்சுருக்காங்க. 20 சம்மரைன் வச்சுருக்காங்க. ஏர்ஃபோர்ஸில் 670 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இதில் 119 ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக்டு ஹெலிகாப்டர்ஸாக இருக்குது. இவங்க ஒரு வருஷத்துக்கு மிலிட்ரிக்காக ஒதுக்குற பட்ஜெட் 5100 கோடி டாலருங்க. 4th பொசிஷனில் இருக்கிற கண்ட்ரி இந்தியா. இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் 137 கோடி. இதில் ஃபிட் ஃபார் சர்வீஸ் 49 கோடி பேர் இருக்காங்க. தரைப்படையில் 4730 டேங்கர்ஸ் இருக்குது. 10,000 ஆர்மர்டு வெஹிக்கிள் இருக்குது. 374 ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வச்சுருக்கோம். கப்பற்படையில் ஒரு ரன்வே உள்ள கப்பல் இருக்குது. நம்மள்ட்ட 17 சம்மரைன் இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் 800 ஹெலிகாப்டர்ஸ் வச்சுருக்கோம். இதில் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் 37 இருக்குது. வருஷத்தில் மிலிட்ரிக்கு நம்ம ஒதுக்குற பட்ஜெட் 7300 கோடி டாலருங்க. 3rd பொசிஷனில் சைனா இருக்குது. சைனாவோட டோட்டல் பாப்புலேஷன் 139 கோடி. இதில் ஃபிட் ஃபார் சர்வீஸ் 61 கோடி பேர். தரைப்படையில் 3205 டேங்கர்ஸ் இருக்குது. 35,000 ஆர்மர்டு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் 2250 இருக்குது. கப்பற்படையில் 2 ரன்வே உள்ள கப்பல் இருக்குது. சம்மரின் பார்த்தீங்கன்னா 79 இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் 1200 ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. இதில் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 327 இருக்குது. இவங்களோட வருஷத்தோட பட்ஜெட் எவ்வளோனா 17,800 கோடி டாலருங்க. 2nd பொசிஷனில் ரஷ்யா இருக்குது. ரஷ்யாவோட டோட்டல் பாப்புலேஷன் 14.5 கோடி. இதில் ஃபிட் ஃபார் சர்வீஸில் 4.5 கோடி பேர் இருக்காங்க. தரைப்படையில் 13,000 டேங்கர்ஸ் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கிள் 27,000 வச்சுருக்காங்க. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் 3860 இருக்குது. கப்பற்படையில் ஒரு ரன்வே உள்ள கப்பல் இருக்குது. 64 சம்மரைன் வச்சுருக்காங்க. ஏர்ஃபோர்ஸில் 1540 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இதில் 538 ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ். இவங்களோட ஒரு வருஷத்து பட்ஜெட் எவ்வளோனா 42,000 கோடி டாலருங்க. 1st பொசிஷனில் அமெரிக்கா தாங்க இருக்குது. அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 33 கோடி தான். இதில் ஃபிட் ஃபார் சர்வீஸ் 12 கோடி பேர் இருக்காங்க. தரைப்படையில் 6100 டேங்கர்ஸ் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கிள் 40,000 வச்சுருக்காங்க. ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் 1365 இருக்குது. கப்பற்படையில் ரன்வே ப்ளஸ் ஹெலிபேட் ரெண்டும் சேர்ந்து 21 கப்பல் வச்சுருக்காங்க. சம்மரைன் 68 சம்மரைன் இருக்குது இவங்கள்ட்ட. ஏர்ஃபோர்ஸில் 5436 ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. இதில் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ் 904. இவங்களோட பட்ஜெட் 74,000 கோடி டாலருங்க ஒரு வருஷத்துக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாகிஸ்தானை பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது. பாகிஸ்தான் இந்த லிஸ்ட்டில் 10வது பொசிஷனில் இருக்குது. பாகிஸ்தானோட டோட்டல் பாப்புலேஷன் 22 கோடி. இதில் ஃபிட் ஃபார் சர்வீஸில் 7.5 கோடி பேர் இருக்காங்க. அவங்களோட தரைப்படையில் 2680 டேங்கர்ஸ் இருக்குது. ஆர்மர்டு வெஹிக்கிள் 9635 வச்சுருக்காங்க. அவங்களோட ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸு 330 இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் 384 ஹெலிகாப்டர் இருக்குது. இதில் 53 ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸ். கப்பற்படையில் அவங்கள்ட்ட ரன்வே ஹெலிபேட் உள்ள கப்பல் அவங்கள்ட்ட இல்லை. சம்மரைன் 9 சம்மரைன் வச்சுருக்காங்க. மிலிட்ரிக்காக ஒரு வருஷத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட் 1200 கோடி டாலருங்க. ஸோ இதாங்க நம்ம டாப் 5 லிஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.